ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்களை யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான வசனம் ஓசியா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஓசியா 4:13. அவர்கள் மலையுச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லதென்று தூபங்காட்டுகிறார்கள். இது நிமித்தம் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனமும் உங்கள் மருமக்கள்மார் விபச்சாரமும் செய்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்வாலி மரத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற பொழுது கர்வாலி மரமானது புதைக்கப்பட வேண்டிய மாம்ச இச்சைகள் புதைக்கப்பட வேண்டிய ஒரு இடம் என்று சொல்லி நாம் முதலாவது தியானித்தோம். அடுத்தபடியாக உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக ஆயத்தப்படுகின்ற ஒரு இடம் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் ஆண்டவர் அமர்ந்திருக்கிற இடம். ஆண்டவர் அமர்ந்திருக்கிற இடம் என்று சொல்லி பார்த்தோம். கர்வாலி மரமாகிய நீயும் நானும் ஆண்டவர் அமர்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை தியானித்தோம். இன்று தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற பொழுது ஓசியா 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றதான வேளையிலே அவர்கள் மலையுச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும், அங்கே புன்னை மரம் அரச மரம் இவைகளை குறித்தெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் பசுமையாக செழுமையாக ஆசீர்வாதத்தை காட்டுகின்ற ஒரு அடையாளம். நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். பெரிய மரமாக இருக்கும். அந்த மரங்களின் நிழலிலே அமர்ந்து தங்களுடைய நேரத்தை போக்குகிறவர்கள் உண்டு, தியானம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு, ஒருவேளை தங்களுடைய சரீர இளைப்பாறுதலுக்காக அதை தெரிந்து கொள்கிறவர்களெல்லாம் உண்டு. ஆக இங்கே நான் பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். எங்கோ கடந்த நம்மை தேவன் கண்டெடுத்து நீ பிழைத்திரு என்று சொல்லி நம்மை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்து வருகிறார். ஆனால் நீங்களும் நானும் இந்த ஆசீர்வாதங்களை பாவ செயல்களுக்கு மூடுதலாக நாம் வைத்திருக்கிறோமா? நாம் எச்சரிக்கையாய் இருக்கும்படியாய் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், மகத்துவங்கள் என் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்குரியதாக காணப்படுகிறதா? இல்லை என்றால் ஆண்டவருடைய மகிமைக்கு எதிராக ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை நான் விழுந்து போனவனாக நான் காணப்படுகிறேனா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் 5ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்றால் ஆண்டவர் பெரிய எதிர்பார்ப்போடு இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நல்ல விளைச்சலை, நல்ல பசுமையை, நல்ல கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இவைகளெல்லாம் என் தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். இங்கே ஏசாயா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால் பிறர் மீது கரிசனை இல்லாத தாங்கள் மாத்திரம் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்களை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு 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 என்று சொல்லி நமக்குள்ளாக மாத்திரம் வைத்து கொள்ளாமல் தேவையுள்ளவர்களுக்கு கரிசனையோடு கூட நாம் அவர்களை காண்கிறவர்களாக காணப்பட வேண்டுமே. போதும் என்ற மனம் நமக்கு இருக்கிறதா? இல்லை என்றால் இன்னும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்களாக நாம் இருக்கின்றோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பிறருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். பிறர் மீது கரிசனை கொள்ளுகிறவனாக, பிறர் மீது நீ அன்பு செலுத்தும்படியாக உனக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இந்த கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு மாத்திரம் சொந்தம் என்ற நிலையிலே நாம் இருக்கிறோமா? அது மாத்திரமல்ல, அங்கே ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது தங்களை மறந்த நிலைக்குள்ளாக செல்லுகிறார்கள். எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, செழுமை இருக்கிறது, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எங்களுக்கு வேண்டிய ஆஸ்தி திரளாக இருக்கிறது, ஆகையினாலே நாங்கள் மனம் போல எங்களையே மறந்து குடிப்பழக்கத்திற்கு நாங்கள் ஆளாகி விடுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே மக்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அருமையான சகோதரா சகோதரி, நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவுகள், கொடைகள், ஆசீர்வாதங்கள் இவைகளெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? இல்லை என்றால் நம்மை மறந்த ஒரு நிலையிலே துன்மார்க்கமாய் தடுமாற்றமுடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா? இந்த நிழலின் அடியிலே இருந்து அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அங்கே தூபம் காட்டுகிறார்கள். நல்லதென்று தூபம் காட்டுவதற்கு இந்த நிழல் நல்லதென்று அவர்கள் தூபம் காட்டுகிறார்கள். யாருக்கு? ஜீவனுள்ள தேவனுக்கு அல்ல, யெகோவாவுக்கு அல்ல. அவர்கள் என்ன செய்கிறார்கள்?
பாகால்களுக்கு, இல்லை என்றால் வேறு ஆராதனைக்கு, அந்நிய ஆராதனைக்கு அவர்கள் செல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஆராதனையுடைய தொடர்பு எதிலே இருக்கிறது என்றால் வேசித்தனத்தில் அவைகள் காணப்படுகிறது. இஸ்ரவேலருடைய ஆண் மக்களில் சிலர் தொழுகை இடங்களிலும் மேடைகளிலும் இருந்த தாசிகளிடம் செல்வதும் பெண்கள் அங்கிருந்த பூசாரிகளிடம் செல்வதும் அவர்கள் பின்பற்றிய அந்த வழிபாட்டினுடைய வழக்கமாக இருந்தது. கர்த்தரிடமிருந்து பின்வாங்கி மிகவும் அசுத்தமாக நடந்து கொண்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தண்டனை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓசியா 4 10 முதல் 14 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, உன்னையும் என்னையும் ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார், ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் நீ ஆசாபாசத்தோடு நடந்து கொள்வதற்காக அல்ல, அந்நிய கிரியைகளுக்கு உடன்படுவதற்கு அல்ல, ஒருவேளை வேசித்தனம், உபச்சாரம், காம விகாரம் இவைகளுக்கு பயன்படுத்துவதற்காக அல்ல. நீ செழிப்பாய் இருக்கிறாய் என்றால், நீ ஆசீர்வாதமாய் இருக்கிறாய் என்றால் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை உனக்கு நீ பிரியமாய், உன்னுடைய மாம்சத்திற்கு பிரியமாய், உன்னுடைய கண்களின் இச்சைக்கு பிரியமாய் நீ நடப்பதற்கு அல்ல. இங்கே இஸ்ரவேல் மக்கள் அதைத்தான் செய்தார்கள். இவைகள் நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்வாலி மரத்தினுடைய நிழல் ஆசீர்வாதத்தின் நிழல். அதை தவறுதலாக நீங்களும் நானும் பயன்படுத்தக்கூடாது என்பதை தான் இங்கே சொல்லுகிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எத்தனை காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நாள் பார்ப்பது, பூஜை செய்வது, நம்முடைய கருவிகளுக்கும் நம்முடைய ஆயுதங்களுக்கும் பூஜை செய்வது, அது மாத்திரமல்ல பூஜை செய்கிறவர்களுக்காக பணம் கொடுப்பது, பூஜையிலே வைக்கப்பட்ட பொருட்களை நாம் உட்கொள்வது போன்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கின்ற ஒரு காரியம். இவைகளிலே நீ மனம் செலுத்தாதே. இவைகள் ஆண்டவருக்கு பிரியமானவை, ஆண்டவருக்கு எதிரானவை. ஆம், நீ வாழ்ந்து சுகித்திருக்கிறாய், மனம் போல வாழ்வதற்காக அல்ல, பிறர் செய்கின்ற அந்நிய கிரியைகளுக்கு நீ உடன்பட வேண்டும் என்பதற்கு அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே தேவன் முதன்மையாக அவர் செயல்படட்டும். அவருக்குரிய கனத்தை கொடுத்து, ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக உன்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரோ, உனக்கு மேன்மைகளை மகத்துவங்களை கொடுத்திருக்கிறாரோ, அதை நீ ஆண்டவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு நீ செய்ய வேண்டும். உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த மகிமைகள், மேன்மைகள், மகத்துவங்கள், ஆசீர்வாதங்கள் தேவனை பரியாசம் செய்வதற்காக பயன்படுத்தப்படக்கூடாது. ஆண்டவர் செய்து பார்க்கட்டுமே, இவைகள் தவறல்ல, இவைகள் தப்பு அல்ல, இவைகள் பாவம் அல்ல, நான் இந்த பாவத்தை செய்கிறேன், ஆண்டவர் என்னை அடிக்கட்டும் என்று சொல்லி ஒருவேளை விதண்டாவாதம் செய்கிற மக்களாக நாம் இருக்கக்கூடாது. எசாயா 5 18 19 வசனத்திலே பார்க்கின்ற பொழுது தேவனுக்கு தூரமாய் சென்று விடுகிறார்கள். ஆண்டவர் வேண்டுமென்றால் எங்களை நடப்பிக்கட்டும், எங்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் கொடுக்கட்டும் என்று சொல்லுகின்ற ஒரு மடத்தனமான வார்த்தைகளை சொல்லுகிற மக்களாக இஸ்ரவேலரை ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் உன் தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்துவதற்கும் தேவனோடு கிட்டி சேருவதற்கும் உள்ளதாக இருக்க வேண்டுமே உடைய தேவனை விட்டு உன்னை தூரமாக்குவதற்காகவோ, தேவனை பரியாசம் செய்வதற்காகவோ, தேவனிடத்திலே சவாலிடுவதற்காகவோ அல்ல. எச்சரிக்கையின் மரமாக இருக்கிறது, எச்சரிக்கையின் மரமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது, தேவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அங்கே 20வது வசனத்திலே பாருங்கள், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்று சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ என்பதாக சொல்லுகிறார். ஒரே உருட்டும் புரட்டுமாக இருக்கிறது. நீ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆகையினாலே நீ சொல்லுவதையெல்லாம் மக்கள் கேட்க வேண்டும். நீ நீதி செய்யாமல் அநீதியான காரியங்களை செய்து உருட்டும் புரட்டுமாக நியாயத்தை அநியாயம் என்றும் அநியாயத்தை நியாயம் என்றும் நீ பகுத்தறித்து சொல்லுவாய் என்றால் பரிதாபத்திற்குரியவன் நீதான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறபடியினாலே, சொத்து சுகம் மேன்மைகள் இருக்கிறபடியினாலே, எனக்கு நல்ல பெயர் இருக்கிறபடியினாலே நான் சொல்லுவது தான் நல்லது என்று சொல்லி நீதியை புரட்டுகிறவனாக, அதை நிமித்தமாய் தேவ துரோகம் செய்கிறவனாக நீ இருக்கிறாயோ? ஆண்டவர் எச்சரிக்கிறார், ஆண்டவர் எச்சரிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல நிழலுள்ள இடம், அந்த நல்ல நிழலுள்ள இடத்தை உன்னுடைய பெருமை, உன்னுடைய மேன்மை, உன்னுடைய மகத்துவம் அந்த இடத்தை தூய்மையற்றதாக மாற்றி விடுகிறதோ,
அருமையான கர்த்தருடைய பிள்ளையை வேண்டாம். திடப்பட்ட பொழுது தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட ராஜாக்கள், அவர்களுடைய அழிவு நமக்கு முன்பாக ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. அங்கே சவுலாக இருக்கட்டும், உசியாவாக இருக்கட்டும், தேவனுக்கு முன்பாக தங்களை உயர்த்தின பொழுது, அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் நன்றியோடு நினைக்காமல் தாங்களை உயர்த்தினார்கள், மேன்மைப்படுத்தினார்கள். அதனுடைய விளைவு அவர்களுக்கு தண்டனையாய் அமைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிதியோன் அவனுடைய குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது, நானும் என்னுடைய பிள்ளைகளும் உங்களை ஆளமாட்டோம் என்றெல்லாம் சொன்னான். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? ஸ்தம்பங்களை கட்டிவிட்டு தன்னை பெருமைப்படுத்துகிறவனாக இருந்தான். விளைவு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய குடும்பத்தினுடைய 70 பிள்ளைகளும் கொல்லப்படுகிறார்கள். தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார், நம்மை செழுமையாக்கி இருக்கிறார். இவைகள் நான் தவறான வழிக்கு செல்வதற்காக அல்ல. ஆணோடு ஆண் திருமணம் செய்து கொள்வது, பெண்ணோடு பெண் திருமணம் செய்து கொள்வது, இல்லை என்றால் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களிலே, என்னுடைய நடைமுறை பாவனைகளிலே நான் ஈடுபடுவது, இவையெல்லாம் என் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஆண்டவர் எச்சரிக்கிறார். கர்வாலி மரம், நீ கர்வாலி மரம், உன்னை நிழல் தரும் மரமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த நிழலை உன்னுடைய சுயத்திற்காக, உன்னுடைய பெருமைக்காக, உன்னுடைய மாம்ச இச்சைகளுக்காக, உன்னுடைய துன்மார்க்கமான ஜீவியத்திற்கு மூடலாக நீ கொள்ளாதே. தேவனிடமாய் திரும்பு. கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற மேன்மைகள், மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அவைகளை எங்களுடைய தனிப்பட்ட சுயநலத்திற்காக, ஆண்டவரே, எங்களுடைய மாம்ச இச்சைகளுக்காக, மனமூர்ந்த வாழ்வுக்காக பயன்படுத்தாதவாறு பிறருக்கு பயனுள்ள ஒரு வாழ்வு வாழ எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.